सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 2/2/1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பக்தர்கள் மற்றும் பாண்டவர்களின் வரவு செலவு கணக்கு. இன்று பாப்தாதா தன்னுடைய 3 விதமான குழந்தைகளின் வரவு செலவு கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். 3 விதமானவர்கள் யார்? 1 முகவம்சாவளி பிராமணர்கள், அதாவது யார் பாப்தாதாவுடன் சேர்ந்து புது உலக ஸ்தாபனை காரியத்தில் சகயோகியாக இருக்கிறார்களோ அவர்கள். 2வது பாப்தாதாவின் மற்றும் பிராமணர்களின் நினைவில் மற்றும் அவர்களை அழைப்பதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருக்கும் பக்தர்கள். 3வது பழைய உலகை மாற்றம் செய்வதற்காக பொறுப்பாகி இருக்கும் யாதவர்கள். இந்த மூவரின் சம்பந்தத்தினால் ஸ்தாபனையின் காரியம் நிறைவடைய வேண்டும். எனவே மூவர்களின் காரியத்தின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி என்ன பார்த்தோம்? காரியத்திற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் 3 விதமான குழந்தைகளும் அவரவர்களின் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டோ அவசியம் இருந்தார்கள். ஆனால் 3 காரியம் செய்பவர்களின் காரியத்தில் எதுவரை மிக அதிக தீவிரம் வரவில்லையோ அதுவரை முடிவு ஏற்பட முடியாது. ஏனென்றால் முடிவின் அடையாளம் மிக அதிக தீவிரமாக இருப்பது. மூவரிலும் காரியத்தின் ஃபோர்ஸ் இருக்கிறது. ஆனால் முழுமையான ஃபோர்ஸ் தான் காரியத்தின் கோர்ஸை, அதாவது செயல்பாடுகளை முடிவடைய செய்யும். பக்தர்களின் கணக்கில் பக்தியின் அற்பகால பலனாக பக்தர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதில் 75% பக்தர்கள் தன்னுடைய பெயர் புகழ் மரியாதைக்காக மட்டும் சுயநல சொரூபத்தின் பக்தர்கள் ஆவார்கள். எனவே அவர்கள் செய்யும் காரியத்தின் பலனின் கணக்கு முடிவடைந்து இருக்கிறது. தந்தைக்கு பலன் கொடுப்பதற்கான அவசியம் இல்லை. மீதம் இருக்கும் 25% பக்தர்கள் வரிசை கிரமமான ஈடுபாட்டின் பிரகாரம் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பக்தியின் பலன் இதே பழைய உலகத்தில் பிராப்தியாக வேண்டும். ஏனென்றால் பக்தியின் கணக்கு இப்பொழுது அரைக்கல்பத்திற்காக முடிவடைய வேண்டும். அவர்களுடைய நிலையாக என்ன பார்த்தோம் என்றால், இப்பொழுது செய்தார்கள், மேலும் இப்பொழுதே கிடைத்தது. அதாவது அற்பகால ஈடுபாட்டின் பலன் இப்பொழுதே அற்ப காலத்தில் பிராப்தியாகி விடுகிறது. எதிர்காலத்திற்காக சேமிப்பு ஆவதில்லை. பக்தர்களின் பிராப்தியின் ரூபமாக எப்படி மழை காலத்தில் எறும்புகளுக்கு இறக்கை முளைத்து விடுமோ, மேலும் அவை மிகவும் குஷியோடு பறக்க ஆரம்பித்துவிடும் என்பது போல் இருந்தது. ஆனால் அந்த அற்ப காலத்தில் பறந்து செல்வது அதே சீசனிலேயே அவர்களை அழித்து விடுகிறது. அங்கேயே பிராப்தி மற்றும் அங்கேயே முடிவு. அதே போலவே இப்பொழுதைய பக்தர்கள், அதாவது கலியுக தமோபிரதான பக்தர்கள், அற்பகால பலனின் பிராப்தியில் குஷியாகுபவர்கள். எனவே அவர்களுடைய பலனின் பிராப்தியின் காரியம் நாடகப்படி முடிவடைந்தே இருக்கிறது. 5% பிராப்தியின் காரியம் மட்டும் இப்பொழுது மீதம் இருக்கிறது. இப்பொழுது மிக அதிக, அதாவது ஃபுல் ஃபோர்ஸில் கதறுவார்கள். அதிலேயும் விசேஷமாக சக்திகளை வரதானம் கொடுங்கள், சக்தி கொடுங்கள், துணிச்சல் மற்றும் தைரியத்தை கொடுங்கள் என்று அழைப்பார்கள். இப்பொழுது இது மிக அதிகத்தில் சென்று பிறகு முடிவடைய போகுபவை. அப்படி பக்தர்களின் கணக்கின் பதிவேடு முடிந்தே இருக்கிறது. மேலும் கொஞ்சம் இருப்பதும் இப்பொழுது காரியம் செய்தார்கள் மற்றும் உடனே பலன் கிடைத்தது என்ற ரூபத்தில் முடிவடைந்தே விடும். இதுதான் பக்தர்களின் செய்தி.
இரண்டாவது யாதவ சேனையின் செய்தி. அவர்களுடைய கணக்கில் என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு அடியிலும் பல கேள்விக்குறிகளை பார்த்தோம். வேகத்தை அதிகரிப்பதற்காக சாதக பறவைக்கு சமமானவர்களை அதிகமாக பார்த்தோம். ஆனால் எவ்வளவு வேகத்தை அதிகரித்தாலும் அந்த அளவே கேள்விக்குறியின் சுவர் அடிக்கடி வரும் காரணத்தினால் வேகத்தை அதிகப்படுத்த முடிவதில்லை. கேள்விக்குறி எது? ஒன்றோ தொடங்குவது யார், நான் செய்வதா அல்லது அவர்கள் செய்வார்களா? இரண்டாவது, இப்பொழுது செய்யவா அல்லது எப்பொழுது செய்வது? மூன்றாவது, இதனுடைய ரிசல்ட்டாக என்ன இருக்கும்? இந்த நேரம் கோப அக்னி சுடர்விட்டு எரிகிறது, பிறகு எப்பொழுதாவது என்னவாகும் என்ற எண்ணம் என்ற நீர்த்துளிகள் அக்னியை சீத்தளமாக்கி விடுகிறது. நான்காவது கேள்வி, இவை அனைத்தையும் செய்விப்பவர் யார்? தூண்டுதல் செய்விப்பவர் யார்? இதில் குழப்பமடைந்து விடுகிறார்கள். அதனுடைய நிலைமையாக என்ன பார்த்தோம்? தன்னைத்தானே புரிந்து கொள்வதில்லை. மிக தெளிவான நிலை மற்றும் உணர்ச்சி வசப்படுதல், இந்த இரண்டு விதமான எண்ணத்தில் இருக்கிறார்கள். எனவே தன்மேலேயே குழப்பமடைந்து விடுகிறார்கள். ஏகாந்தவாசியாக ஆக விரும்புகிறார்கள். ஆனால் புத்தி ஒருநிலைப்படுவதில்லை. எனவே அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதலில் வந்து விடுகிறார்கள். மிக வேகமாக திட்டம் போடுகிறார்கள். முழு ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். நேரம், படை, ஆயுதம் மற்றும் இடம் அனைத்தையும் முடிவு செய்து விடுகிறார்கள். இப்பொழுதே நடந்துவிடும் என்று அப்படியும் நினைக்கிறார்கள். மிக வேகமாக ஏற்பாடுகள் செய்வதில் இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் கடைசி நேரத்தில் குழப்பம் என்ற சிக்னல் போடப்பட்டு விடுகிறது. எனவே அவர்களுடைய தயார் செய்வதில் தூண்டுதல் செய்பவரின் தூண்டுதலின் ஒரு வினாடிக்கான வித்தியாசம் இருக்கிறது. ஏற்பாடுகள் இருக்கின்றன, ஆனால் அந்த ஒரு வினாடியின் காத்திருத்தலில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை ஒரு வினாடி வரை வந்து சேர்ந்தது. ஏற்பாடுகளை முடித்துவிட்டு காத்திருத்தலில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கணக்கில் முழுமையான ஏற்பாடுகளை பார்த்தோம். இப்பொழுது இன்னும் தரமுள்ளதாக ஆக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தில்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய விவேகம் மூலமாக தன்னுடைய ஏற்பாடுகளின் முடிவை செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிப்பதற்கான ஒரு கோப்பு மிச்சம் இருக்கிறது. இதுதான் யாதவர்களின் செய்தியாக இருந்தது. இப்பொழுது உங்களை பற்றி கேட்பதற்கான ஆசை இருக்கிறதா? தூண்டுதலை பெறுபவர்களோ தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தூண்டுதல் கொடுப்பவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? கொடுப்பவர் கொடுக்கட்டும், பெறுபவர் களைப்படைந்து விடட்டும் என்ற பழமொழியின்படி இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் பெறுபவர்கள் கிடைக்காத காரணத்தினால் களைப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். பெறுபவர்கள் பெறுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கொடுப்பவர்கள் தன்மேலேயே கவனம் வைத்து இதுவரையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிரம்மாமுக வம்சாவளி பிராமணர்களின் கணக்காக என்ன இருந்தது? அதை தெரிந்திருக்கிறீர்களா அல்லது கூறலாமா? பிராமணர்களின் பதிவேட்டில் விசேஷமாக என்ன பார்த்தோம்? உலக மாற்றம் மற்றும் உலக நன்மைக்கான சுபபாவனை பெரும்பான்மையோரிடம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சென்று கொண்டிருக்கும் போதே எப்படி யாதவர்களின் வேகம் கேள்விக்குறியின் காரணமாக தீவிரமாக ஆவதில்லை, அதேபோல் பிராமணர்களின் உயர்ந்த பாவனையில் பிரத்யக்ஷ பலன் பிராப்தியாக வேண்டியதுதான் ஆகிறது என்றால், இடையில் ஏதாவது ராயல் ரூபத்தின் விருப்பம் சுய விருப்பங்களை உள்ளடக்கி விடுகிறது. அப்படி பிராமணர்களின் நிலையில் சுப பாவனை மற்றும் ராயல் ரூபத்தின் விருப்பம், இந்த இரண்டின் கண்கட்டு வித்தை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பழுத்த பழத்தை பறவைகள் அருந்தி விடுகின்றன, அதேபோல் பாவனையினால் பிராப்தியாக இருக்கும் பழத்தை விருப்பம் என்ற பறவை அருந்தி விடுகிறது. அப்படி பிராமணர்களின் பரிவர்த்தனை செய்யும் விதி சித்தி சொரூபம் ஆகாத காரணத்தினால் பாவனை மாறி காமனா ஆகிவிடுகிறது. எனவே முயற்சி செய்வது ஜுவாலா ரூபமாக இருப்பதில்லை. பிராமணர்களின் ஜுவாலா ரூபம் விநாச ஜுவாலையை சுடர்விட்டு எரிய செய்யும்.
எனவே பிராமணர்களின் கணக்கில் இப்பொழுது கடைசியில் மிக வேகமாக செய்யும் முயற்சி ஜுவாலாரூபமாக இருக்க வேண்டும் என்பது இன்னும் ஆகவில்லை. யாதவர்களின் காரியம் முடிவடைந்த மாதிரியேதான் பாண்டவர்களின் காரியம் நிறைவேறப் போகிறது. பாண்டவர்களின் காரணமாக யாதவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்களின் உயர்ந்த கௌரவம், ஆன்மீக கௌரவத்தின் நிலை யாதவர்களின் குழப்பமான சூழ்நிலையை முடிவடைய செய்யும். எனவே தன்னுடைய கௌரவத்தினால் குழப்பமான ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியின் வரதானத்தை கொடுங்கள். புரிந்ததா? மூவரின் கணக்கை கேட்டீர்களா? நல்லது. அந்த மாதிரி ஜுவாலா சுரூப அனைத்து அழியும் விருப்பங்களை உயர்ந்த பக்கம் சுப பாவனையில் மாற்றம் செய்யும் பக்தர்களுக்கு அற்ப காலத்து கடைசி பலனை மகாதானி வரதானி ரூபத்தில் கொடுக்கக்கூடிய, வள்ளல் மற்றும் வரமளிக்கும் வள்ளல் தந்தைக்கு சமமாக கொடுக்கக்கூடிய மற்றும் அனைவரின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।